தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு பிரபலமான தலைவராக ரஜினி அரசியலுக்கு வர நினைத்தார். திமுக குடும்பம் அவருக்கு மிரட்டல் விடுத்து அரசியலுக்கு வராமல் பார்த்து கொண்டார்கள். ஆனால் திமுகவை எதிர்ப்பதற்கு நம் தலைவருக்கு மனவலிமை இருக்கிறது என சமீபத்தில் தாவைக்கா தலைவர் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது தற்போது பெரும் விவாத பொருளாகியது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். இதைத் தொடர்ந்து ஆதவின் கருத்துக்கு எதிராக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் கே பழனிசாமி அரசியலுக்கு வருவது எப்படி தனிநபர் உரிமையோ அதுபோல அரசியலுக்கு வராமல் இருப்பதும் தனிப்பட்ட உரிமை. அவதூறு கருத்துக்களை பேசுவது அநாகரிக அரசியல் என விமர்சித்திருந்தார். அதே சமயம் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மதுரை ரஜினி ரசிகர்கள் காலம் பேசாது நிச்சயம் பதில் சொல்லும் என்ற வாசகங்களுடன் ஒட்டிய போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவை விஜய் கண்டிக்க வேண்டும், இல்லை என்றால் ஆதவ் நிற்கும் தொகுதியில் ரஜினி அனுமதியுடன் சாதாரண தொண்டனை நிறுத்தி தோற்கடிப்போம் எனவும் தெரிவித்திருந்தனர். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மன வருத்தமா இருக்குது, எங்க ரசிகர்களுக்கு தான் மன வருத்தமா இருக்குது. நாங்கள் அமைதியாகணும் என்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் களம் இறங்குவோம். 234 தொகுதியிலும் இறங்குவோம். ஒவ்வொரு பூத்து கமிட்டிலையும் எங்க ஆளுங்க இருக்கிறாங்க, அது உண்டான வேலைகள் செய்வோம். இந்த சூழலில்தான் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளார். அதில் தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என தெரிவித்துள்ளார். ஆனாலும் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு குறித்து தாவேகா தலைவர் விஜய் இன்னும் கருத்து தெரிவிக்காத நிலையில் இந்த விவகாரம் மேலும் தீவிரமடைந்து வருகிறது.